அல்லாஹ் தெளிவா சொல்றான் 58 20 21வது வசனத்துல என்ன சொல்றான்? எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள். நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயம் வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய விதியில் என்ன இருக்கு? அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல்களும் தோல்வி அடைய மாட்டார்கள். ரசூல் தோற்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? ரசூலுடைய பணி தோற்காது, ரசூல் கண்டிப்பாக ஜெயிப்பார். இது அல்லாஹ் எழுதிட்டான். இது விதி. விதியை நம்புவது ஒரு மூமினின் மீது கடமை. இதை நம்பல அப்படின்னா நம்ம மூமின் இல்லைன்னு அர்த்தம். உண்மையில் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய இந்த வல்லமையை மறந்துடுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சா அதை செஞ்சு காமிச்சிருவேன், இதுக்கு எனக்கு இது இருக்குன்ட்டு. ஸோ இந்த முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாலஜி நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? கிளியரா இருக்கணும்.